இன்று போக்கிரி ராஜா, பிச்சைக்காரன், சவுகார்பேட்டை என்று 3 படங்கள் வெளியாகியிருக்கின்றன. ஸ்ரீகாந்த், ராயலட்சுமி, மனோபாலா, சுமன், சரவணன், சிங்கம் புலி மற்றும் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் சவுகார்பேட்டை. தம்பி வெட்டோத்தி சுந்தரம் புகழ் வடிவுடையான் இப்படத்தை இயக்கியிருக்கின்றார். உண்மையான காதல் ஜெயிக்கும், அனைத்திலும் உயர்ந்தது கடவுள் சக்தி என்பதுதான் படத்தின் கதை. ஸ்ரீகாந்த் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கும் இப்படம் தமிழ் சினிமாவில் இழந்த மார்க்கெட்டை அவருக்கு மீட்டு தருமா என்று பார்க்கலாம். தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கியிருக்கும் படம் போக்கிரி ராஜா. இப்படத்தில் ஜீவா, ஹன்ஷிகா, சிபிராஜ் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கின்றனர். ஜீவாவின் 25வது படம் என்ற பெருமையுடன் போக்கிரி ராஜா வெளியாகியிருக்கின்றது. சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஜீவாவின் மார்க்கெட் ஏகத்திற்கும் சரிந்து கிடக்கின்றது. இழந்த மார்க்கெட்டை மீட்கும் முயற்சியில் போக்கிரி ராஜாவை களமிறக்கியிருக்கும் ஜீவா அதில் வெற்றி பெறுவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நான், சலீம், இந்தியா பாகிஸ்தான் என்று ஹார்டிக் கொடுத்த நடிகர் விஜய் ஆண்டனி இன்று பிச்சைக்காரனாக களமிறங்கியிருக்கிறார். சசி இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் பிச்சைக்காரன் படத்தை நடிகர் விஜய் ஆண்டனியை தயாரித்திருக்கின்றார். நடிகர், இசையமைப்பாளர் என்று வெற்றி கொடி நாட்டிய விஜய் ஆண்டனி தயாரிப்பிலும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பது ரசிகர்களின் கைகளில்தான் உள்ளது. பேய், பிச்சைக்காரன், காமெடி 3ல் வெற்றியை தட்டி செல்வது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.